கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பிட்டுகளை எத்தனை நாட்களாக பார்த்து வருகிறீர்கள்? 3 years மேடம். உள்ளடக்கங்களை கவர்ந்திருப்பீர்கள். கண்டென்ட் கவர் பண்ண மேடம். அனைத்திலும் எந்த பிட்டின் உள்ளடக்கம் பிடிக்கும்? ஆப்பிரிக்கன் ஜப்பனீஸ் வெண்டை எனக்கு மிகவும் பிடிக்கும் மேடம். They are very wild மேடம். ஜப்பானிய பிட்டுகளில் எஃபெக்ட் அல்லவா? சுஜாதா பேஷண்ட்கள் தங்கள் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்த அவர்களுக்கு ஒருபோதும் வாயு விரிசல் இல்லை. எத்தனை முறை பார்த்தாலும் அதுதான். அமெரிக்க பிட்டுகளும் குறையில்லை. அவர்களுடையவை அதிகமாக இருப்பதால் பார்ப்பதற்கு ஆர்வமாக தெரியாது, ஏனோ தெரியவில்லை. ஆமாம் அல்லவா? சார், நீங்க பேசினால் அந்த பெண் உங்களை பேச வைக்கிற மாதிரி இருக்கிறார். சாரி, இந்த தலைப்பிலிருந்து விலகி பேசுகிற மாதிரி இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் அந்த பிட்டுகளை பார்க்கும்போது என்ன செய்தீர்கள்? ஐயோ அம்மா, என்னை விடாத பெண். மேடம், அவர் புஷ்அப்கள் செய்யும் போது அதை கவனமாக பார்த்தார். ஜிம் செய்ய நினைச்சீங்க? ஓசையா, அவ ஜிம் புஷ் அப்ஸ் இல்ல, ஹேண்ட் புஷ் அப்ஸ் தான் அல்லவா? ஆஹா, நீங்க நல்லா கேக்குறீங்க. இந்த தலைப்பில நான் ஏற்கனவே லெஜெண்டரி விருதுகள் பெற்றவன் என்று எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? காடம் சார், நீங்கள் அளித்துள்ள வசனங்கள் சரியாக இல்லை என்று எனக்கு தெரிகிறது. தயவு செய்து மீண்டும் சரிபார்த்து இடைமுறையில் சரிபார்க்க முடியுமா? சாரி பாரு மிஸ்டர், நீ ஒரு நாளைக்கு எத்தனை முறை புஷ் அப்ஸ் செய்திருப்பாய்? அந்த அறையில் அமைதியான சூழ்நிலையில் அவர் ஒவ்வொரு இயக்கத்தையும் கவனித்தார். அந்த மனிதர் மெதுவாகவும் உற்சாகமாகவும். முறையா? அதுதான் விஷயம். அதனாலதான் உன் புள்ளி ராஜாவில் ஸ்டாமினா குறைந்து விட்டது. அப்படி செய்தால் ஸ்டாமினா குறையுமா டாக்டர்? ஆமாம், ஆனாலும் யாராவது ஒரு நாளைக்கு 8 முறை புஷ் அப்ஸ் செய்வாங்களா? அது புள்ளிராஜு கிடையாது. எல்லா முறையும் செய்ய கடவுள் நமக்கு கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். இயற்கையில்லா சரி, நீங்கள் கொஞ்சம் வெளியே காத்திருக்கவும். புள்ளிராஜு நிலை நடைமுறையில் சோதிக்க வேண்டும். நான் என் வெளியே போகணும். நான் தான் கேள்வித்திறன் இல்லையா? இந்தையே இருப்பேன். பாருங்கள், நாங்கள் மருத்துவர்கள். உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பவர்கள் நாங்கள்தான், அவற்றை மோசமாக்குபவர்கள் அல்ல. நம்மை நீங்கள் எவ்வளவு நம்புகிறீர்களோ அதே அளவுக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அவருடைய எல்லா வேதனையும் அவன் புள்ளிராஜுடன் புல்லட் பைக் பாடுவீர்கள் என்று பயம். பலமில்லாத புள்ளிராஜுவை உருவாக்குகிறோம். பலம் இருந்தால் செய்யலாம் என்று. புள்ளிராஜு பாலியல் வன்முறை செய்யேன் என் உனக்கு தெரியும் தானே? நீ நர்ஸ் வேலை செய்வதை விட உன்னை கட்டுப்படுத்துவதே என் பணி. அதனால் தான் உன்னை என் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன். உன் ஹார்மோன்களுக்கும் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளுக்கும் தொடர்புடைய மிஸ் பூஜா இப்போ டெஸ்ட் பண்ணும் போது நீங்க பக்கத்துல இருப்பேன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானா? அவ்வளவுதான் டாக்டர். ஓகே, அப்படியே இருக்கட்டும். மிஸ்டர் ஃபனி, போய் அந்த படுக்கையில படுத்துக்கொள்.